வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸு யூஜிடிஆர் ஜுவாலஜியில் யூனிட் 6ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன? கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஆர் டிஃபைன்ட் அஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் polyhydroxyaldehydes or ketones or substance giving polyhydroxyaldehydes or ketones on hydrolysis. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒளி சுழற்றும் பண்பு கொண்ட பாலிஹைட்ராக்சிஆல்டிகைட் அல்லது கீட்டோன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்போஹைட்ரேட். ஒளி சுழற்றும் பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பொருள் மேலே நம்ம ஒளியை செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒளியை ஊடுருவ விடாமல் ஒளியை என்ன பண்ணிடும், திருப்பி விட்டுரும். லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி ஒளியை திருப்பி விட்டுரும். அந்த பண்புக்கு பேர் தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பொருள், அதாவது பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் இல்லைன்னா கீட்டோன் தான் என்னது கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் கிவிங் polyhydroxyaldehyde or ketones on hydrolysis. அதாவது நீரார் பகுப்புன்னு சொல்லுவோம்ல. இப்போ நீரார் பகுப்புனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ தண்ணியிலே கரைக்கிறோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா சப்ஸ்டன்ஸை கொடுக்கும். என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பாலிஹைட்ராக்சிஆல்டிஹைட் ஆர் கீட்டோன், இந்த மாதிரியான சேர்மங்களை கொடுக்கக்கூடிய பொருள் தான் கார்போஹைட்ரேட். Then there are also known as saccharides or sugars. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா சாக்கரைட்ஸ்னு சொல்றாங்க, இல்லைன்னா சுகர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். இது ரொம்ப முக்கியம், அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது என்ன சொல்றாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் சின்றது என்ன, கார்பன். இந்த கார்பனை குறிக்கிறது தான் இந்த சி. H2O அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், H2Oன்றது எதோட மாலிகுலர் ஃபார்முலானா வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா தான் என்னது H2O. இப்போ இந்த H2Oவை என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ரேட்ஸ் அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணுது. அதுதான், அதாவது கார்பன் ஆஃப் ஹைட்ரேட்ஸ். இந்த கார்பன் ஆட்டமும் இங்கே இருக்கக்கூடிய H2O ஆட்டமும் இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறோம், அதாவது ஆட்டம்னு சொல்கிறத விட மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால தான் இதை ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் கண்டைன், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் கண்டைன் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இன்டூ ரேஷியோ 1:2:1. இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லையுமே பார்த்துட்ருக்கோம். கார்பன்ன்றது கார்போஹைட்ரேட்ஸில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதோட ரேஷியோ கார்பனும் ஆக்சிஜனும் ஒரே மாதிரியான அந்த மாலிகூல்ஸும், ஹைட்ரஜன் இதை விட அப்படியே டபுளாக இருக்க மாதிரியும் இருக்கிற அமைப்பு தான் கார்போஹைட்ரேட்ஸில் இருக்குது. இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CxH2OY. இதுதான் இதோட ஜென்ரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட், இப்போதைக்கு எக்ஸாம்பிள், கார்போஹைட்ரேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அதாவது குளுக்கோஸ் தான். குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C6H12O6. இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளஸ்ட் கார்போஹைட்ரேட்டை என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹைட்ரோலைஸ் பண்ணி பிரிக்க முடியாது. இதுவும் ஹைட்ரோலைஸ் ஆகாது அப்படின்ற கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் is the occurrence in them of carbonyl group and at least 2 hydroxyl group. அதாவது கார்போஹைட்ரேட்ஸோட அதாவது பண்பு என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா அதில் அந்த கார்போஹைட்ரேட்ஸில் கார்பனைல் குரூப் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? கார்பனைல் குரூப்பில் ஆல்டோ ஆர் கீட்டோ இதுவும் அட்லீஸ்ட்
2 ஹைட்ராக்சி குரூப்பும் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கார்போஹைட்ரேட். இங்கே நல்லா பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஆல்டோ இல்லைன்னா கீட்டோ அப்படின்றக்கூடிய ஏதாவது ஒரு குரூப் இருக்கணும், கார்பனைல் குரூப் இருக்கணும். ஆல்டோன்றது என்ன அப்படின்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட்டில் வந்து கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் இருக்குது. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிளிசரால்டிஹைட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், பிக்சர்ஸில் பாருங்கள், இங்கே கீழே என்ன கொடுத்துருக்கோம், கிளிசரால்டிஹைட் கொடுத்துருக்கோம், இங்கே டைஹைட்ராக்சி அசிட்டோன் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஆல்டிஹைட் குரூப் இருக்குது அப்படின்னா இங்கே CHO இருக்கணும். இதுதான் வந்து இந்த ஆல்டோக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா CHO அப்படின்னு அந்த குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்டிஹைடில் வந்துடும். அப்போ கிளிசரால்டிஹைடுன்றது கரெக்டாக இங்கே பாருங்கள், கிளிசரால்டிஹைடு கொடுத்துருக்கோம், இங்கே பாருங்கள் கிளிசரால்டிஹைடு இருக்குது. தென் கீட்டோன் குரூப் இருக்குது. கீட்டோன் அப்படின்னா C டபுள் பாண்டு இருக்கணும். C டபுள் பாண்டு. கீட்டோன்னால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, C டபுள் பாண்டு. ஆல்டிஹைட்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, CHO. அப்படி ஆல்டிஹைட் குரூப்பும் கீட்டோன் குரூப்பும் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், டை ஹைட்ராக்சி அசிட்டோனில் C டபுள் பாண்ட் இருக்குங்களா, இதுதான் வந்து கீட்டோன் குரூப். இது ரெண்டும் இருக்கணும், அதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அண்ட் 2 ஹைட்ராக்சி குரூப் இருக்கணும். 2 ஹைட்ராக்சி குரூப் இருக்கணும். ஹைட்ராக்சி குரூப்ன்றது என்ன அப்படின்னா இந்த OH இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குங்களா, 2 இருக்குங்களா, இங்கேயும் பாருங்கள் OH 2 இருக்குது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, அதாவது C டபுள் பாண்ட் O அப்படின்னா கீட்டோன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது. அப்போ இது வந்து சிம்பிளான குளுக்கோஸ், அதாவது கார்போஹைட்ரேட்டுக்கு எக்ஸாம்பிள். கரெக்டுங்களா, பார்த்துக்கோங்களா. தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம் இந்த கார்போஹைட்ரேட்டை அப்படின்னா, அது எப்படி அப்படின்னா 2 குரூப்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். 2 குரூப்ஸ் என்னென்ன அப்படின்னா சுகர்ஸ், நான் சுகர்ஸ். சரிங்களா. இப்போ சுகர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் எப்படி இருக்கும், இப்போ நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளை சர்க்கரையை பார்த்துக்குவோம். அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, வந்து கிறிஸ்டலாக இருக்கும். சரிங்களா. அப்போது இது என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். இது தண்ணியில் போட்டோம்னா என்ன ஆகும், கரைஞ்சிரும். அப்போது சால்யுபிள் இன் வாட்டர். தெர் ஆர் 2 குரூப்ஸ். அதில் என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னா 2 குரூப் இருக்குது. மோனோசாக்ரைட்ஸ், ஒலிகோசாக்ரைட்ஸ். சரிங்களா. மோனோசாக்ரைட்ஸ் அண்ட் ஒலிகோசாக்ரைட்ஸ். இப்போ மோனோசாக்ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து சிம்பிள் சுகர். மோனோசாக்ரைட்ஸ்ன்றது என்னது, சிம்பிள் சுகர். தே cannot be hydrolyzed into சிம்பிள் சுகர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல குளுக்கோஸ்க்கு. அப்போது அதை என்ன பண்ண முடியாது, குளுக்கோஸ் C6H12O6 என்ன பண்ண முடியாது, cannot be hydrolyzed into சிம்பிள் சுகர். அதே தான் இங்கேயும் மோனோ சுகர்ஸ், அதாவது மோனோசாக்ரைட்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. அது என்ன டேஸ்ட்டில் இருக்கும், ஸ்வீட்டும் சால்யுபிள் இன் வாட்டராகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். குளுக்கோஸ் பாருங்கள், குளுக்கோஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா குளுக்கோஸுக்கு C6H12O6. சரிங்களா. இப்போ இங்கே C6 இருக்கான்னு பாருங்கள். இது எல்லாமே ஒரே லாங் செயினாக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போ நமக்கு C6 வந்துருச்சுங்களா. இங்கே H12 எங்கெங்கெல்லாம் இருக்கும், H 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்கே 2 இருக்குது பாருங்கள், H2 இருக்குங்களா. அப்போ நமக்கு வந்து என்ன வந்துருச்சு, 12 வந்துருச்சு. அதே மாதிரி O6 1 2 3 4 5 6. அப்போ மொத்தம் 6. இதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் C6H12O6. எப்போவுமே ஹைட்ரஜன் அந்த ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதிகமாக இருக்கும். இதை காட்டிலும் அப்படியே டபுளாக இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இன்னொன்று நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், குளுக்கோஸ்க்கும் கேலக்டோஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. சேம் மாலிகுலர் ஃபார்முலா அப்படியே இருக்குது. இதில் வந்து கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நல்லா நோட் பண்ணிங்களா, கீட்டோன் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் வந்து ஆல்டிஹைடும் இருக்குது. அதாவது 2 ஆல்டிஹைடு, அட்லீஸ்ட் 2வது ஆல்டிஹைடு இருக்கணும். சாரி, அட்லீஸ்ட் 2வது ஹைட்ராக்சி குரூப் இருக்கணும் அப்படின்னாங்க. அப்போ நமக்கு இங்கே நிறைய ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. கீட்டோன்
இல்லைன்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஆல்டிஹைட் குரூப் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா கீட்டோன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. சரிங்களா? அது அப்போ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, குளுக்கோஸ்க்கும் கேலக்டோஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இந்த என்ன குரூப் இது? ஹைட்ராக்சி குரூப்னு சொல்லுவோம். இந்த ஹைட்ராக்சி குரூப் மட்டும் இடம் மாறி இருக்கு. குளுக்கோஸ்ல வந்து ரைட் ஹேண்டடாகவும் இந்த கேலக்டோஸ்ல வந்து லெஃப்டாகவும் இருக்கு. இதுதான் இதோட டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? இதுதான் இதோட டிஃபரன்ஸ். இங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ்ல ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கு. இங்க வந்து ஹைட்ராக்சி குரூப் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க வந்து இந்த கீட்டோன் வந்து இடம் மாறி இருக்கு. கீட்டோன் எங்க மாறி இருக்கு அப்படின்னா 5th கார்பன் ஆட்டமா வந்து இருக்கு. அதுல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த கீட்டோன் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இதுவும் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் இதோட எக்ஸாம்பிள். அதாவது அந்த இடம் மட்டும் மாறி இருக்கு. ஹைட்ராக்சி குரூப் ஒரு இதில் இடம் மாறி இருக்கு, இன்னொரு கீட்டோன் குரூப் மட்டும் இடம் மாறி இருக்கு. அதை வச்சு தான் அதுக்கு பேர் வந்து நம்ம குளுக்கோஸ் இல்லை ஃப்ரக்டோஸ் கேலக்டோஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒலிகோசாக்ரைட்ஸ். நம்ம பார்த்தோம் மோனோசாக்ரைட்ஸ்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மான்னு சொல்லுவோம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது ஒரே ஒரு சுகர் மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே இதுவும் சுகர் தான். ஒலிகோசாக்ரைட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இதுவும் சுகர் தான். yield 2 to 10 monosaccharides on hydrolysis. இது ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2லேருந்து 10 மோனோசாக்ரைட்ஸ் மாலிகூல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இது என்ன டேஸ்ட்ல இருக்கும்? இதுவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும், சாலிபிள் இன் வாட்டராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ், இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள். இப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் சுகர் மாலிகூல் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி ஒலிகோசாக்ரைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டைசாக்ரைட்ஸ், ட்ரைசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதை பேஸ் பண்ணி? அதில் இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி சுகர் மாலிகூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம டைசாக்ரைட்ஸ்னும் ட்ரைசாக்ரைட்ஸ்னும் பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அங்கே வந்து என்ன பார்த்தோம்? சுகர் பார்த்துருந்தோம் முன்னாடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நான் சுகர் பார்க்க போகிறோம். இப்போ நான் சுகர்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ என்னவா இருக்கும்? இது நான் சுகர்னா இனிப்பு இல்லாமல் இருக்கிறது. அப்போது டு நாட் ஹாவ் ஸ்வீட் டேஸ்ட். இதில் வந்து என்ன இருக்காது? ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது. இன்சாலிபிள் இன் வாட்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ், கைட்டின் எக்ஸெட்ரா. என்னென்னது? ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ், கைட்டின். இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரைஸ் எடுத்துக்குவோம். சரிங்களா? அங்க வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ரைஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரைஸையும் ஒயிட் சுகரையும் ஒரு கண்ணாடி டம்ளரில் 2 கண்ணாடி டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி கரைக்கிறோம். எது கரையும்? ஒயிட் சுகர் கரையும். அதுவும் குளுக்கோஸ் தான். நமக்கு இங்கே ரைஸ் இருக்குது. ரைஸும் நமக்கு என்ன கொடுக்கும்? எனர்ஜி தான் கொடுக்கும். இதுவும் கார்போஹைட்ரேட் தான். இதையும் நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சோம்னா கரையுமா? கரையாது. அப்போ டு நாட் இன்சாலிபிள் இன் வாட்டர். இது ஸ்வீட்டாக இருக்குமா? ஸ்வீட் டேஸ்ட்டாகவும் இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சுகருக்கும் நான் சுகருக்கும் மைண்டில் வச்சுட்டு அதை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் சுகர் ஃபார்ம்டு பை லிங்கிங் ஆஃப் மெனி மோனோசாக்ரைட்ஸ். பாருங்கள், ஒலிகோசாக்ரைட்ஸில் என்ன சொல்கிறாங்க? இந்த நான் சுகர் குரூப் இருக்குல்ல, இது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய மோனோசாக்ரைட் குரூப் வந்து லிங்க் ஆகி இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஹென்ஸ் நான் சுகர் ஆர் கால்டு பாலிசாக்ரைட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சுகர் என்னது? பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? மெனினா மோர் தென் 10க்கு மேலே வந்து மோனோசாக்ரைட்ஸ் வந்து இதில் சேர்ந்துருந்துச்சுன்னா அதுதான் பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாலிசாக்ரைட்ஸ் ஆர் 2 டைப்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோமோ பாலிசாக்ரைட்ஸ், ஹெட்டிரோ பாலிசாக்ரைட். நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துருந்துருப்போம். ஹோமோனா ஹெட்ரோனா என்ன அப்படின்னு டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரியான, ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல என்ன இருக்கும்? டிஃப்ரெண்ட்டான ஆட்டம்ஸோ இல்லை வந்து குரூப்ஸோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. ஹோமோனா ஒரே மாதிரியான குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட், homopolysaccharide is formed by the
லிங்கிங் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் மோனோசுகர்ஸ் பார்த்தீங்களா, மோனோசாச்சுரைட்ஸ். இப்போ நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் பாருங்க, ஹோமோ அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே சிங்கிள் டைப் ஒரே மாதிரியான மோனோசாக்ரைட்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கிறதா இங்கே ஹோமோ பாலிசாக்ரைட்ஸ்ன்னு சொன்னோம். ஹெட்டிரோன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஹெட்ரோபாலிசாக்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹெட்ரோபாலிசாக்ரைட்ஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு நியூட்ரல் சுகர் மியூகோபாலிசாக்ரைட்ஸ் அப்படின்றத பிரியுது. என்னென்னது, நியூட்ரல் சுகராகவும் மியூகோபாலிசாக்ரைட்ஸாகவும் பிரியுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் வருவோம். இப்போ கிளாசிஃபிகேஷன்றது இது வந்து எக்ஸாம்பிள். இப்போ கார்போஹைட்ரேட்லேருந்து என்னென்ன பிரியுது அப்படின்னு பார்ப்போம். கார்போஹைட்ரேட்லேருந்து வருது மோனோசுகர்ஸும் மோனோசாக்ரைட்ஸும் கார்போஹைட்ரேட் தான், டைசாக்ரைட்ஸும் கார்போஹைட்ரேட்ஸ் தான், ஒலிகோசாக்ரைட்ஸ், பாலிசாக்ரைட்ஸ் இது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். இதில் எவ்வளோ மாலிகூல்ஸ் ஆஃப் அந்த சுகர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு நேம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மோனோ அப்படின்னா நம்ம சிங்கிள், அப்போது 1 சுகர் மாலிகூல் வந்து ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது மோனோசாக்ரைட்ஸ். இங்கே டைனால என்ன ஞாபகம் வச்சுக்குவோம், 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 சுகர் மாலிகூல் இருக்குது. நம்ம ஒலிகோனா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், முன்னாடி என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, ஒலிகோன்றது அதை ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது 2லேருந்து 10 வரைக்கான மோனோசாக்ரைட்ஸை கொடுக்குது, சுகர் மாலிகூல்ஸை கொடுக்குதுன்னா அது ஒலிகோசாக்ரைட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இங்கே 2 to 10 சுகர் மாலிகூல்ஸ் இருக்குது. இங்கே பாலி அப்படின்னா 10க்கு மேலே, மோர் தென் 10, அதை நம்ம என்ன சொல்லுவோம், பாலிசாக்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 10 ஆர் மோர் சுகர் மாலிகூல்ஸை கொடுத்துச்சுன்னா அது பாலிசாக்ரைட்ஸ். இந்த பாலிசாக்ரைட்ஸ் எதில் வருது அப்படின்னா நான் சுகரில் வந்து வருது. இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஈஸியாக தண்ணியில் கரையாது, ஸ்வீட்டும் எப்படி இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் பார்த்துருந்தோம். நம்ம சிம்பிள் சுகர் மாலிகூல்ஸ் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் பார்த்துருந்தோங்களா, அந்த OH குரூப்பும் கீட்டோன் குரூப்பும் வச்சு பார்த்தோம். இங்கே சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் இது எல்லாமே வந்து டைசாக்ரைட்ஸ்க்கு பார்த்தோம். அடுத்து ஒலிகோசாக்ரைட்ஸ்க்கு ராஃபினோஸ், ஸ்டாச்சியோஸ் அப்படிங்கக்கூடிய 2 எக்ஸாம்பிள். இங்கே பாலிசாக்ரைட்ஸ்க்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்டார்ச், கிளைகோஜன், செல்லுலோஸ் இதெல்லாம் வந்து பாலிசாக்ரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஜெனரலி கிளாசிஃபைடு as sugars அண்ட் நான் சுகர்ஸ். இது எப்படி பிரிக்கிறாங்க, சுகராகவும் நான் சுகராகவும் பிரிக்கிறாங்க. இப்போ கார்போஹைட்ரேட்டில் சுகர்ஸ் என்னென்னு பார்த்தோம், மோனோசாக்ரைட், டைசாக்ரைட், ஒலிகோசாக்ரைட்ஸ் இது எல்லாமே சுகரில் வரும். இப்போது மோனோசாக்ரைட்ஸில் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ஆல்டோ குரூப்பும் இருக்கணும், கீட்டோ குரூப்பும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆல்டோசஸில் ட்ரையோஸ், டெட்ரோஸ், பெண்டோஸ், ஹெக்ஸோஸ். இப்போ ட்ரையோஸ்னா என்ன, டைனா நம்ம 2ன்னு பார்த்துட்டோம். டை அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்னு பார்த்தோம். ட்ரைனா 3, ட்ரைனா என்னது 3. இப்போ டெட்ரோஸ்னா 4, 4, பெண்டோஸ்னா 5, ஹெக்ஸோஸ்னா 6. இதுதான் ஆல்டோசஸ்க்கு. அதே மாதிரி கீட்டோஸ்க்கும் சேம் தான், ட்ரையோஸ், டெட்ரோஸ், பெண்டோஸ், ஹெக்ஸோஸ். எப்படின்னா 3, 4, 5, 6 அப்படின்றது அர்த்தம். அதே தான் இங்கே ஒலிகோசாக்ரைட்ஸ்னா டை, ட்ரை, டெட்ரா, தென் அதில் வந்து பெண்டா அதெல்லாமே போகும். இப்போ இங்கே கார்போஹைட்ரேட்ஸில் நான் சுகர் அப்படின்னு பார்த்தோம். அது என்னது, பாலிசாக்ரைட்ஸ் பார்த்தோம். அதில் வந்து ஹோமோ பாலிசாக்ரைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரியான சுகர் மாலிகூல் கொண்டது தான் வந்து ஹோமோ பாலிசாக்ரைட்னும். ஹெட்ரோ அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் சுகர் மாலிகூல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம என்ன சொன்னோம், ஹெட்ரோ பாலிசாக்ரைட்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மோனோசாக்ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோனோசாக்ரைட்ஸ் ஆர் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன் விச் cannot be further hydrolyzed to simple sugars. நாங்கள் பார்த்தது தான் மோனோஹைட்ரேட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, மோனோசாக்ரைட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு அல்லது கீட்டோன் விச் cannot be further classified. இதை வந்து என்ன பண்ண முடியாது, ஃபர்தர் ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. மோனோனா சிங்கிள் அப்படின்னு பார்த்தோம், சாக்ரைட்ஸ்ன்றது சுகர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கிறிஸ்டலைன் நேச்சராக இருக்கும். மோனோசாக்ரைட்ஸ் எப்படி இருக்கும், கிறிஸ்டலைன் நேச்சராக இருக்கும். அடுத்து
இதில் என்ன இருக்கும் 3 to 10 கார்பன் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். என்ன இருக்கும் 3 to 10 கார்பன் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்போது 2 or more ஹைட்ராக்சைல் குரூப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். OH வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். குரூப் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் மோர் ஒன் ஆல்டிஹைட் குரூப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். என்ன அப்படின்னா ஹைட்ராக்சைல் குரூப்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். மோர் ஒன் ஆல்டிஹைட் குரூப், அதாவது ஒன்றுக்கு மேலே வந்து ஆல்டிஹைட் வந்து குரூப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ஆர் கீட்டன் குரூப் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். கீட்டோன்னா C டபுள் பாண்ட் ஓன்னு சொன்னோம்ல, C டபுள் பாண்ட் ஓ. இப்போது இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CH2ON. சரிங்களா? Cவும் ஓவும் ஒரே நம்பரில் இருக்கும். அப்படியே அதோட டபுளாக என்ன இருக்கும், இந்த ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ மோனோசாக்ரைட்ஸ் இப்போ இருக்கிறதுலே நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சோர்சஸ்னாலே அதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நேச்சுரல் ஆகட்டும், அதாவது பிளான்ட்லேயே ஆகட்டும், அனிமல்லே ஆகட்டும், என்ன தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், important properties of monosaccharides is that they readily reduce oxidizing such as ferricyanide, hydrogen peroxide or cupric ion. இதை நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நான் என்ன பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணி காமிக்கல. சரிங்களா? ஸோ நல்லா கொஞ்சம் கவனிங்க. இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா இந்த ஃபெரிசைனைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆர் குப்ரிக் அயன் இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஆகும், அதாவது ஆக்சிஜனேற்றம் ஆகும். அந்த ஆக்சிடைசிங் அந்த கேரக்டரை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மோனோசாக்ரைட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அதாவது ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கும் இல்லைன்னா ஒடுக்கும் பண்பை வந்து இந்த மோனோசாக்ரைட்ஸ்க்கு வந்து இருக்குது, ப்ரெசண்ட்டாக இருக்குது. Such reactions, sugar is oxidized at the carbonyl group and the oxidizing agent become reduced. இந்த oxidizing agent என்ன பண்ணிரும் ரெடியூஸ் பண்ணிரும். எது வந்து இந்த இடத்துல ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா கார்பனைல் குரூப், அதாவது ஆல்டோவும் கீட்டோவும் தான் வந்து இந்த இடத்துல என்னவா இருக்குது அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக வந்து இருக்குது. அதை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இது மோனோசாக்ரைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிடும். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜெண்ட், அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட்னு நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் சுகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குளுக்கோஸ் அண்ட் அதர் sugars capable of reducing oxidizing agent are called reducing sugar. So monosaccharides are reducing agent. நல்லா புரியுதுங்களா? அதாவது ஆக்சிஜனேற்றம் ஆகக்கூடிய அந்த ஒரு பொருளை இது என்ன பண்ணுதா ஆக்சிஜனேற்றம் ஆக விடாம தடுக்குது. அதனால தான் அதை என்ன சொல்றோம் ரெடியூசிங் சுகர். அதுக்கு என்னென்ன ஃபெரிசைனைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆர் குப்ரிக் அயன். சரிங்களா? அடுத்து மோனோசாக்ரைட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இந்த மோனோசாக்ரைட்ஸ் எல்லாம் நமக்கு பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அது என்னென்னது? கிளிசரோஸ், ரிபோஸ், கேலக்டோஸ், டிஆக்சிரிபோஸ், எரித்ரோஸ், ஃப்ரக்டோஸ், மானோஸ், குளுக்கோஸ். சரிங்களா? இப்போ குளுக்கோஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். சரிங்களா? இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு அத்லட்டிக் பர்சன் இருக்காங்க, இல்லை ரன்னிங் ரேஸ்க்கு எங்கேயாவது போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்க ஓடி முடிச்சுட்டு வந்தோடனே அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோமோ இல்லையோ குளுக்கோஸ் பவுடர் கொட்டி கொடுப்போம். சரிங்களா? எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது குடிச்சு அதாவது அதை வந்து வாயில் போட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா டிசால்வ் ஆயிரும். அப்படி டிசால்வ் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும். தண்ணி கொடுத்தோம்னா மூச்சு வாங்கும். இப்போ நமக்கு ஏன்னா அவங்க ஓடி முடிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க மசில்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப வீக்காக இருக்கும். எல்லா எனர்ஜியுமே அந்த ஓடுறதுலேயே அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து எனர்ஜி லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குளுக்கோஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜியை வந்து கொடுக்கும். அப்போது இந்த குளுக்கோஸ்க்கு இன்னொரு இது என்ன இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. சரிங்களா? இப்போ மோனோசாக்ரைட்ஸ் contain one or more asymmetric carbon atom attached
to 4 different group. சரிங்களா? asymmetric carbon atom என்னவா இருக்கும்? attached 4 different groupல வந்து attach ஆயிருக்கும். சரிங்களா? based on the number of carbon atom present the monosaccharides அதோட நேம். இப்போ ட்ரையோஸ் அப்படின்னு பார்த்தோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்? ட்ரையோஸ் அப்படின்னா 3, 3ன்னா 1, டைனா 2, ட்ரைனா 3 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க, இந்த கார்பன் ஆட்டம் இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி தான் நம்ம மோனோசாக்ரைட்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கார்பன் ஆட்டம் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த கார்பன் ஆட்டம் எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மோனோசாக்ரைட்ஸ்க்கு நேம் மாறும். இப்போ ட்ரையோஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா C3H6O3. இப்போ இங்கே பாருங்க, இங்கே கார்பன் ஆட்டம்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன் ஆட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்கு. அதனால நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரையோஸ் அப்படின்னு சொல்றோம். இங்கே ஆல்டோஸ், கீட்டோஸ். ஆல்டோஸ் இருந்தா அதுக்கு ஒரு நேமும், கீட்டோஸ் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நேமும் இருக்கு. இப்போ கிளிசரோஸ் அப்படின்னா இது வந்து ஆல்டோஸ், அதை தான் நம்ம கிளிசரால்டிஹைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே பார்த்து நல்லா ஞாபகம் இருக்குங்களா? பிக்சர்லாம் போட்டு ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம் கிளிசரால்டிஹைடு. பார்க்காதவங்க இன்னொரு டைம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு தெளிவாக வந்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தென் இப்போ வந்து கீட்டோன் அந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு. கீட்டோன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா C+O இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு. கிளிசரால்ஸ்ன்றது என்ன அப்படின்னா கிளிசரால்டிஹைடு அப்படின்றது என்னன்னா CHO குரூப் அது இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கிளிசரால்டிஹைடுன்னும். இங்கே வந்து கீட்டோன் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு, அதாவது C+O ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு ஆல்டோஸா இல்லை கீட்டோஸா எது ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட நேமை நம்ம சொல்லணும். கிளிசரால்டிஹைடு இல்லைன்னா டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டெட்ரோசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 4 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. 4 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதா நம்ம வந்து டெட்ரோஸ்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எர்த்ரோஸ் அப்படின்றது ஆல்டோஸோட நேம். இப்போ கீட்டோஸோட நேம் வந்து எர்த்திருலோஸ் அப்படின்னு சொல்கிறோம். எர்த்திருலோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பெண்டோஸ் அப்படின்னா 5 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரிபோஸ், இங்கே ரிபுலோஸ். இங்கே ஹெக்ஸோஸ்னா 6 கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். குளுக்கோஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குளுக்கோஸ், இங்கே வந்து ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஹெப்டோசஸ்னா இங்கே செடோஹெப்டுலோஸ் அப்படின்னு சொல்கிறோம். செடோஹெப்டுலோஸ். ஹெப்டோ அப்படின்னா 7ன்னு சொல்லுவோம். ஆக்டோ அப்படின்னா 8ன்னு சொல்லுவோம். நானோ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 9ன்னு சொல்லுவோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஹெப்டோஸ் அப்படின்னா செடோஹெப்டுலோஸ் அப்படின்றது இது வந்து கார்பன் ஆட்டமை பேஸ் பண்ணி எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இதை நம்ம நேம் வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் கார்பனைல் குரூப்னா நமக்கு என்னன்னு தெரியும். present the monosaccharides are divided into 2 groups. இந்த கார்பனைல் குரூப்பை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறோம்? 2வா டிவைட் பண்ணுறோம். கார்பனைல் குரூப்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஆல்டோசஸும் இருக்கணும், கீட்டோசஸும் இருக்கணும். சரிங்களா? ஆல்டோஸ் ஹாவ் அ ஆல்டிஹைட் குரூப். அப்போ ஆல்டோஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டோஸில் என்ன இருக்கணும்? ஆல்டிஹைட் குரூப் ஒன்று இருக்கணும், அதாவது CHO வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும். கீட்டோஸ் ஹாவ் அ கீட்டோன் குரூப், அதாவது C+O வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கணும். CO குரூப்னு சொல்லணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆல்டோஸில் அதுக்கு பேர் ஆல்டிஹைட் குரூப்னும், கீட்டோஸில் அதோட இது நேம் என்ன அப்படின்னா கீட்டோன் குரூப்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த மோனோசாக்ரைட்ஸ் ஆர் கலர்லெஸ் கிறிஸ்டல். நிறைய அதாவது இருக்கக்கூடிய மோனோசாக்ரைட் கிறிஸ்டல்ஸில் எப்படி இருக்குமா? கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்? ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும், சாலிபிள் இன் வாட்டரில் இருக்கும். எக்ஸிபிட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மியூட்டா ரொட்டேஷன். இது எதை வெளிப்படுத்தும்? இந்த மோனோசாக்ரைடு மியூட்டா ரொட்டேஷனையும் இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்ற பண்பையும் வந்து வெளிப்படுத்தும். தே ஆக்ட் ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, அந்த ஆக்சிஜனேற்றம் ஆகக்கூடிய அந்த பொருட்களை அது என்ன பண்ணும்? ஆக்சிஜனேற்றம் ஆக விடாமல் தடுத்துரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. குளுக்கோஸ் சப்ளைஸ் த இமீடியட் எனர்ஜி நீட் பை த டிஷ்யூஸ். குளுக்கோஸ் என்ன பண்ணுதான், இமீடியட் எனர்ஜியை வந்து கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா டிஷ்யூஸ்க்கு. இப்போ நம்ம அத்லெட்டுக்கெலாம் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி விஷயம்னால இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஓடிட்டு வந்தோடனே குளுக்கோஸ் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இன்ஸ்டன்ட் அண்ட் இமீடியட் எனர்ஜி வந்து கிடைக்கும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஒலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். இந்த மோனோசாக்கரைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பாலிசாக்கரைட் ஃபார்மாக இருக்கும் சரி, ஒலிகோசாக்கரைட்ஸ் ஃபார்மாக இருக்கும் சரி, இதுதான் பேசிக்காக இருக்குது. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாலிசாக்கரைட் அண்ட் ஒலிகோசாக்கரைட்ஸ். ஒலிகோசாக்கரைட்ஸில் 2 to 10ம் பாலிசாக்கரைட்ஸில் மோர் தென் 10ம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. எது அப்படின்னா இந்த மோனோசாக்கரைட்ஸ். அதனால தான் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பாலிசாக்கரைட் அண்ட் ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ். இப்போ மோனோசாக்கரைட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளாஸிஃபை பண்ணுறோம். இது என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு மோனோசாக்கரைட்ஸ்னால எப்படி இருக்கும், சிம்பிள் சுகராக இருக்கும். இது வந்து 2 வேஸ்லாம் நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா, ட்ரையோஸ்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ட்ரைனா 3, டெட்ரானா 4, பெண்டோஸ்னா 5 அப்படின்னும். அடுத்து என்ன சொல்லியிருந்தோம், ஹெக்ஸோஸ்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 6ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 6னும் ஹெப்டோஸ்னா 7 அப்படின்னும் பிரிச்சிருந்தோம். அதுக்கு நேமும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. இப்போ செகண்டாக எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பனைல் குரூப், அந்த கீட்டோன் அதுக்கப்புறம் ஆல்டோஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி அந்த கார்பனைல் குரூப்பை பேஸ் பண்ணியும் நம்ம இதை என்ன பண்ணுறோம் பிரிக்கிறோம். மோனோசாக்கரைட்ஸ் into 2 ways, namely altos having aldehyde, கீட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் கீட்டோன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு வந்துடுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ மோனோசாக்கரைட்ஸ். கீழே இருக்கிறதுல எது மோனோசாக்கரைட்ஸ்னு கேட்குறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், மால்டோஸா கிடையாது, லாக்டோஸும் கிடையாது, ஸ்டார்ச்சும் கிடையாது. ஸ்டார்ச் எதில் வந்துடும் அப்படின்னா ஒலிகோசாக்கரைட்ஸில் வரும். ஏன் அப்படின்னா ஸ்டார்ச் வந்து இன்சாலிபிள் இன் வாட்டர், நாட் ஸ்வீட் இன் டேஸ்ட்னு சொன்னோம். அப்போ குளுக்கோஸ் தான் நமக்கு என்னது மோனோசாக்கரைட். சிம்பிள் சுகர் தான் வந்து என்னது குளுக்கோஸ். அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஹோமோபாலிசாக்கரைட். இதில் ஹோமோபாலிசாக்கரைட் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரே மாதிரியான சுகர் குரூப்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கிறது தான் வந்து ஹோமோபாலிசாக்கரைட்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்டார்ச் எக்ஸாம்பிள். பாலிசாக்கரைட்ஸ்ன்றது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மோர் தென் 10 மோனோசாக்கரைட் குரூப் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸ்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்கும், சிம்பிளாக இருக்காது, காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். கீட்டோஸ் சுகர்னா என்ன சொல்லியிருந்தோம், ஏன் ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அப்போ தான் நமக்கு நல்லா மனசில் வந்து பதியும். கீட்டோன்னா என்ன சொன்னோம், C டபுள் பாண்ட் ஒன்று சொன்னோம். அப்போ இங்கே வந்து இருக்கிறதுலே எது வந்து கீட்டோஸ் சுகர் அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ரக்டோஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த கீட்டோன் குரூப் வந்து இடம் மாறி இருந்துச்சு தெரியுங்களா. 5th கார்பன் ஆட்டமில் கீட்டோன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு. அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், மோனோசாக்கரைட்ஸோட ஜெனரல் have the formula. எது இதோட ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னா நம்ம பார்த்துருந்தோம் CH2ON. ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மோனோசாக்கரைட், இந்த ட்ரையோஸ் டெட்ரோஸ் எல்லாம் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.